வேணாண்டா, நான் உள்ள வரல. ஏங்க யாருங்க வீட்டுல? ஏங்க யாரும் இல்லையா? யாரு? வெளியே வரலனாலும் பரவாயில்ல, உங்க ஓட்டை காலேஜ் எலெக்ஷன்ல பிரபுவுக்கே போடுங்க. என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நடந்ததெல்லாம் மறந்துருங்க. காலேஜ் எலெக்ஷன்ல எனக்கு குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த குமுதத்துல 6 வித்தியாசங்கள்ல ஒரு பகுதி இருக்கு. இந்த வாரம் 7 வித்தியாசங்கள் இருக்கு. பாருங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி பார்த்தாலும் 6 வித்தியாசத்துக்கு மேல இல்லையடா. 1 அந்த பொண்ணு வர்றது, 2 அவன் பாக்குறது, 3 அந்த பொண்ணு பாக்குறது, 4 அந்த பசங்க பாக்குறது, 5 அவன் இறங்கி வர்றது, 6 இந்த பொண்ணு புஸ்தகத்தை கொடுக்கறது. 7வது வித்தியாசம் என்னடா டே? ஏன்டா இவ்வளவு சிரமப்படுற? 67ஆம் பக்கம் விட போட்டிருக்கு, அதுல பாரு. பாக்கலாங்கிறியா? Love you. இந்து, என்ன சின்னம்மா? இதோ பார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எனக்கு பிடிக்காது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கும் பிரபுவுக்கும் திருமணமாமே. யார் சொன்னது? 15 வருஷமா 1ஆம் கிளாஸுக்கு தான் டீச்சரா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாதுமா. பிரபுவின் தந்தையார் கூறித்தான் இந்த செய்தியே எங்களுக்கு தெரிய வந்தது. இதை நீ நேரடியாக எங்களிடமே கூறி இருக்கலாமே. என்ன அவசரமா வர சொன்னியாமே? ஆமா. சரி போலாம் வா. இங்கேயே பேசலாம். என்ன விஷயம்? உங்க அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களாமே? ஆமா, அவர் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போறாரு. எங்க வீட்டுல போய் உங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் சொல்றது
சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியோ என்னால காலேஜ்ல சேர முடியல. காரணம் பணம் கிடைக்கல. பணம் கிடைக்கும் போது எனக்கு இந்த ஊட்டியில தான் இடம் கிடைச்சது. எங்க குடும்பம், எனக்கு அப்பா இல்ல, பெட் பேஷண்டா இருக்கிற எங்க அம்மா, 10 வயசுல இருக்கிற என்னோட தங்கச்சி, ஆம்பளை துணையே இல்லாத எங்க குடும்பத்துல நான் ஒருத்தி தான் படிச்சு குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க எனக்கு தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச முடிவு ஒண்ணு, நான் உங்களை அனுசரிச்சு போகணும், இல்ல இந்த ஊரை விட்டே போகணும். உங்களை அழிச்சுனுங்கிற முடிவு கூட வந்தேன். அதனாலதான் அன்னைக்கு நான் உங்க மேல கிருஷ்ணால் ஊத்தி நெருப்ப பத்த வைக்க பார்த்தேன். ஆனா அந்த சூழ்நிலை கூட உங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சது. அப்புறம் தான் நினைச்சேன், என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ராத்திரி தனியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு போலாம். ஆனா 12 மணிக்கு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி சூழ்நிலையில தான் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கவே இல்லை. ஒன்ஸ் மோர். காதலுங்கிறது ஒருத்தர் விரும்பி வர்றது. ஆனா எனக்கு நான் விரும்பாமலேயே வந்தது. காதலுங்கிற அந்த புனிதமான வார்த்தைய உங்ககிட்ட போலித்தனமா யூஸ் பண்ணினேன்னு ஒழிய சத்தியமா சொல்றேன், நான் உங்களை லவ் பண்ணல. ஒன்ஸ் மோர். குமுதத்துல 6 வித்தியாசங்கள் இருந்தோம். 7வது வித்தியாசத்தை